வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு விசேட அதிகாரங்களுடன் 9 குழுக்கள். පාර්ලිමේන්තුවේ පළාත් සභාවේ පළාත් පාලන ආයතනවලත් මැති ඇමතුරු එකතු කරලා තමයි මේ ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටු හදන්න බලාපොරොත්තු වෙන්නේ. தேசிய அரசாங்கம் தொடர்பான தீர்மானமிக்க கலந்துரையாடல்கள் இன்றும் நாளையும். රැඩිකල් වෙනසක් කරන්න බලාපොරොත්තු වෙන 50 ගණනාවක් පාර්ලිමේන්තුවේ සම්මත කරා. අපි තවත් අවුරුදු 1.5 2ක් ඇතුළත මේ ආණ්ඩුව පෙරලලා අයින් කරනවා කියන එක. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் செயலாளர் தற்காலிக பதவி நீக்கம். தேசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் எதிர்பாராத சம்பவங்கள். கிழக்கு மாகாண மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நோக்கில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திருகோணமலை கிண்ணியா மற்றும் சம்பூர் பகுதிகளுக்கான விஜயத்தில் இன்று ஈடுபட்டார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முதலில் கிண்ணியா பகுதிக்கு விஜயம் செய்தார். மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்து கொண்டார். நீங்கள் இங்கு வர சொல்லி நான் இன்று இங்கு வரவில்லை. உங்களை சந்திக்க வேண்டும் என நான் நினைத்தேன். ஜனவரி 8ஆம் தேதி நாட்டில் பாரிய புரட்சி ஒன்று ஏற்பட்டது. உணவையும் ஆடைகளையும் நீங்கள் அன்று கேட்கவில்லை. சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்றே நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் என்னை ஆட்சி பீடத்தில் அமர்த்திய பின்னர் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன். இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக இதற்கு முன்னர் இருந்ததை விட மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். மாவட்ட மட்டத்திலும் பிரதேச மட்டத்திலும் குறிப்பாக பிரதேச அபிவிருத்தி குழு ஒன்றை ஸ்தாபித்து விசேட அதிகாரங்களை வழங்க எதிர்பார்த்துள்ளேன். பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றம் ஆகியவற்றில் உள்ள உறுப்பினர்கள், அமைச்சர்கள் ஆகியோரை ஒன்றிணைத்து இந்த பிரதேச அபிவிருத்தி குழுவை ஸ்தாபிக்க எதிர்பார்க்கிறேன். நாடு முழுவதிலும் உள்ள 9 மாகாணங்களிலும் இந்த முறை நடைமுறைப்படுத்தப்படும். நிச்சயமாக ஜனாதிபதியின் தலைமையில் எல்லா அரசியல் பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய ஒரு நடமாடும் சேவையை நடத்தி உங்களுடைய பிரச்சனைக்கான தேவைகளை அவராக முன்னின்று நிறைவேற்றி தருவதாக உறுதிமொழி அளித்திருக்கிறார். அதற்காக இன்று தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் இந்த பிரதேசத்துக்கு வருகை தந்து மக்களுடைய குறைகளை கேட்டறிந்த ஜனாதிபதி அவர்களுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் திருகோணமலை சம்பூர் பகுதிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். முதலில் ஜனாதிபதி சம்பூர் பகுதியில் உள்ள காளி கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் குழு தலைவர் இரா சம்பந்தனும் கலந்து கொண்டிருந்தார். அதன் பின்னர் சம்பூரில் தற்காலிகமாக குடியமர்த்தப்பட்டுள்ள மக்களை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சம்பூரில் காணிகளை இழந்த குடும்பங்களுக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் இதன்போது வழங்கப்பட்டன. முதற்கட்டமாக 25 குடும்பங்களுக்கு சம்பிரதாயபூர்வமாக காணி உறுதிப்பத்திரங்கள் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இடையில் தேசிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பான இறுதி கலந்துரையாடலை 2 சுற்றுகளில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய அரசாங்கம் தொடர்பில் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள 2 கட்சிகளினதும் பிரதிநிதிகள் நேற்றிரவு ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். එකගතාවේ රට ඉදිරියට ගෙනෙන එක. අපි හිතනවා ධනාත්මක තත්වයකට එනවා, හොඳ තීරණයකට එයි කියලා මා හිතනවා. එයාලට අවස්ථාව දීලා තියෙනවා. තීරණය ඒගොල්ලන්ගේ. தேசிய அரசாங்கம் தொடர்பில் எழுந்துள்ள நிலையை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக 2 பிரதான கட்சிகளினதும் பொது செயலாளர்கள் கூறுகின்றனர். අපි බහුතරය අරගෙන අපට තනියෙන් ආණ්ඩුවක් හදාගන්න පුළුවන් ශක්තියක් තියෙද්දි අපි එකඟ වෙලා තියෙනවා අපි අනිත් පක්ෂත් එක්ක වැඩ කරන්න සූදානම් කියලා. එහෙනම් විපක්ෂයත් ඒ වගේම විපක්ෂයට අයිති අනිත් පක්ෂත් රට ගැන පළමුවෙන්ම හිතලා වැඩ කරන්න සූදානම් නම් ඒ කැපවීම කරන්න ඔක්කොමලා කැමති නම් මම හිතන්නේ ඒක සාර්ථක කරගන්න පුළුවන් වෙයි. පැහැදිලිවම යථාර්ථයක් වෙනවා ජනතාව වෙනුවෙන් සියලු පක්ෂ එකතු වෙලා මේකට ඉස්සරහට ගෙන වැඩ පිළිවෙල තමයි අපි ඉදිරියට ක්‍රියාත්මක කරන්නේ.
காத்தான்குடி பாலமுனை கடற்கரை வீதி மற்றும் கடற்கரை பள்ளி ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த மூவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹிஸ்புல்லாவின் ஆதரவாளர்களால் சகோதரன் ரில்வான் அவர்கள் தாக்கப்பட்டார். அவரை காப்பாற்ற சென்ற போது என்னையும் தாக்கினார்கள். அந்த தாக்கிய நபரை நான் பிடித்து பள்ளியில் கட்டி வைத்தோம். அவஞ்ச உடனே நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். என்ன போலீஸை கொண்டு வந்துட்டாங்க. போலீஸை கொண்டு வந்து நாங்கள் காத்தாங்குடி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கொண்டு போக சொல்லி போலீஸால துண்டு கொடுத்து நான் காத்தாங்குடி போலீஸுக்கு போக போலீஸ்ல இருந்து இங்க மட்டக்களப்புக்கு என்ன அனுப்பிட்டாங்க. கல்லால் எறிஞ்சு போட்டில் எறிஞ்சு வந்தாங்க. அப்ப எங்கட 3 வீலர்லாம் வெளியே கிடந்து அது கிட்ட போகக்குள்ளதான் எனக்கு அடி விழுந்து 10-15 பேர் வந்து இது செஞ்சவங்க. அமைதியின்மை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்கள் கர்ப்பிணி தாயொருவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காத்தான்குடி பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் நல்லாட்சிக்கான தேசிய அமைப்பு இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவை இந்த நாட்டிலே மக்கள் எதற்காக தோற்கடித்தார்களோ அதே போல அதே காரணத்துக்காகத்தான் முன்னாள் பிரதியமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களை மக்கள் தோற்கடித்தார்கள். அவருடைய கடந்த கால ஊழல் மோசடிகள், சட்டவிரோத செயல்கள், நல்லாட்சிக்கு எதிராக அவர் செயற்பட்ட விதம், இதற்காகத்தான் மக்கள் அவரை தோற்கடித்தார்கள். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூட இந்த தேர்தலிலே நல்லாட்சிக்கு விரோதமான சக்திகளை தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆக இந்த 2 காரணங்களுக்காக ஜனாதிபதியுடைய வேண்டுகோளை நேற்று மக்கள் தோற்கடித்ததற்கு பிறகு நேற்று அவர் மீண்டும் தேசிய பட்டியலிலே உள்வாங்கப்பட்டார். மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஹிஸ்புல்லா போன்ற ஒருவர் மீண்டும் ஜனாதிபதி அவர்களால் தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டதன் பிறகு இது நடக்கிறது என்றால் இது உண்மையிலேயே ஒரு நல்லாட்சி விரும்புவதை தலைகுனிய செய்கிற விஷயம். எனவே நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். காத்தான்குடி சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு குறித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிடப்பட்டுள்ள MLA ஹிஸ்புல்லாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இந்த சம்பவத்தை இதில் 2 தரப்பினருமே சம்பந்தப்பட்டு கைகலப்பில் ஏற்பட்டு 2 தரப்பினருமே காயப்பட்டு இருக்கின்ற அதே சூழ்நிலை என்னை மாத்திரம் இவர்கள் இவ்வாறு எனக்கு எதிராக பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்வதை மிக வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். குறிப்பாக அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு ஒருவரும் அனுமதிப்பதில்லை. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கட்சியுடைய ஒழுக்கத்தை மீறுகின்ற முறையிலே கட்சியுடைய தலைவருக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக இந்த தேசிய பட்டியலை காரணமாக வைத்து பல வகையான அறிக்கைகள் முகநூல்கள் ஊடாக, அதே போல ஊடகங்களின் ஊடாக, ஆடியோ வீடியோ, அதே போல பத்திரிகை ஊடாக பல வகையான எதிர் அறிக்கைகள் தொடர்ந்தேச்சாக வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய சுப்ரீம் கவுன்சில் என்று நாங்கள் அதிகாலை கூடி இன்று நாங்கள் சில முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். கட்சியுடைய செயலாளர் நாயகமாக இருக்கின்ற சகோதரர் வைஎல்எஸ் ஹமீத் அவர்கள் அவருடைய அறிக்கை கட்சியையும் கட்சியுடைய தலைமைத்துவத்தையும் கட்சியுடைய எதிர்கால நடவடிக்கைகளுக்கும் ஒரு பாதகமான முறையிலே அவருடைய அறிக்கைகள் அல்லது அவர் சார்பாக விடப்படுகின்ற அறிக்கைகள் இருப்பதனால் இதுவரை நேரமும் அவர் அந்த கட்சிக்கு எதிராக விடப்பட்டிருக்கின்ற அவர் சார்ந்த அறிக்கைகளுக்கு எந்த ஒரு எதிர் அறிக்கையும் விடாத காரணத்தினால் கட்சி அவரை தற்காலிகமாக செயலாளர் நாயகம் பதவியிலிருந்து அவருடைய பணிகளிலிருந்து இடைநிறுத்தி வைத்திருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்திலே கட்சியுடைய தலைவர் என்ற வகையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நியூஸ் போஸ்டின் பிரதான செய்தி தொடர்கின்றது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 3ஆம் கட்ட அமர்வுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய அமர்விற்கு 324 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணசேகர தெரிவித்துள்ளார். அழைப்பு விடுக்கப்பட்டவர்களில் 178 பேர் சாட்சி விசாரணைகளுக்கு இன்று வருகை தந்திருந்ததாகவும் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு எத்தனை வயசு? 16 வயசு. அது யூனிஃபார்ம்லயா இருந்தவங்க? என்ன மொழி பேசினவன்?
என்னத்துல போனவ தனியா போனவரா பண்டை போனவே திரும்பி வரவே இல்லை. வழக்கமா அம்மா வேலையை போனா உங்களோட பிள்ளை எத்தனை மணிக்கு ஆச்சு வீட்டை வருவேன்? 6 மணிக்கு வருவாரு, 5 மணிக்கு வருவாரு. இதேவேளை இன்றைய அமர்வில் 154 புதிய முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு ஆணைக்குழுவின் அமர்வுகள் இடம்பெற உள்ளன. இதற்கமைய நாளை மண்முனை தென் எருவில் பற்று மற்றும் எருவில் பற்று பிரதேச செயலக பிரிவுகளில் ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் கோரளை பற்று பிரதேச செயலக பிரிவிலும் காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அமர்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ள 1081 முறைப்பாடுகள் தொடர்பில் ஆணைக்குழு சாட்சி விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளது. தேசிய அரசாங்கம் ஒன்றுக்கான முன்னெடுப்புகள் தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள கருணாரத்ன பரணவிதாரண இரத்தினபுரியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் சட்ட வியூகங்களில் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பல சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ளன. சுமார் 40 பேரை கொண்ட அமைச்சரவை ஸ்தாபிக்கப்படும். ஆனால் பிரதி மற்றும் ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்க வாய்ப்புகள் உள்ளன. இது நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் பாராளுமன்றத்தின் இடஒதுக்கீடுகளுக்கு அமைவாக இடம்பெறும். இந்த நிலையில் குருநாகல் நகரில் தாக்குதல் சம்பவம் ஒன்றினால் காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆதரவாளரை சந்திக்க சென்ற சாலிந்த திசாநாயக்க தேசிய அரசாங்கத்தை விமர்சிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தார். இவ்வாறு செயற்பட்டுவிட்டு தேசிய அரசாங்கம் ஒன்றுக்கு எம்மை அழைக்கின்றனர். ஆகவே இவ்வாறான அரசாங்கங்களுடன் தேசிய அரசாங்கத்தில் நாம் கலந்து கொள்ளப் போவதில்லை. நாங்கள் எதிர்க்கட்சியின் கடமைகளை சரிவர செய்வோம். இன்னும் ஓரிரு வருடத்தில் இந்த அரசாங்கத்தை நாங்கள் கவிழ்ப்போம். இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம். மாகாண சபைகளின் முக்கியஸ்தர்கள் பலர் இம்முறை பொதுத் தேர்தலில் வெற்றியீட்டியுள்ளமையினால் தற்போது மாகாண சபைகளில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. மாகாண சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட 46 வேட்பாளர்கள் இம்முறை பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்துள்ளனர். மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட 13 பேரும் இதில் அடங்குகின்றனர். எனது கடமைகளை பாராளுமன்றத்தில் எதிர்த்தரப்பிலிருந்து கொண்டு முன்னெடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டமையினாலேயே நான் தற்போது அனைத்து பதவிகளையும் துறந்துள்ளேன். கட்சியினால் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. சுசில் பிரேமஜயந்தவுக்கு பின்னர் 15 ஆண்டுகள் கொழும்பு மாவட்டத்திற்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை. எனவே கொழும்பு மாவட்டத்தில் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவராக நானே உள்ளேன். ஆகவே அந்த பதவி எனக்கு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. பொது தேர்தலில் அனைவரினதும் கவனத்தையும் ஈர்த்த குருநாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வடமேல் மாகாண முதலமைச்சர் உட்பட 5 பேர் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். நான் மாகாண சபையிலிருந்து விலகி பாராளுமன்றத்துக்கு செல்வேன். பாராளுமன்றம் எனக்கு பழக்கப்பட்ட இடம். நான் ஆரம்பத்தில் கூறியதை போன்று தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே இருப்பேன். பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. நான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சென்று அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வேன் என்று கோஷம் எழுப்பினார்கள். உவ மாகாண முதலமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உட்பட மாகாண சபை பிரதிநிதித்துவப்படுத்தி 2 பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியின் அடித்தளமாக ஊவா மாகாண சபை தேர்தலை காணப்பட்டது. ஜனவரி 8ஆம் தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியின் பின்னர் ஜனவரி 13ஆம் தேதி ஊவா மாகாண சபையில் நாங்கள் தேசிய அரசாங்கத்திற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டோம். எனவே தொடர்ந்து அந்த முறைமையினையே பின்பற்றுவார்கள். ஊவா மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளார். இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தோல்வியடைந்துள்ளார். தோல்வியடைந்ததன் பின்னர் மீண்டும் அவர் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள இம்முறை ஊவா மாகாண சபையிலிருந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டியுள்ள உறுப்பினருக்கு பல்வேறு வகையில் உறுதிமொழிகளை வழங்குகிறார். ஊவா மாகாண சபையின் முதலமைச்சர் பதவியை பெற்றுத் தருவதாகவும் அவர் உறுதிமொழிகளை வழங்குகிறார். முதலமைச்சர் பதவியை போன்று 2 மாகாண சபைகளின் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கான பதவிகளிலும் இடைவெளி ஏற்பட்டுள்ளது. சப்ரகமோ மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவி துஷிதா விஜயமான உட்பட 7 உறுப்பினர்கள் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் அரசியலில் மிகுந்த அனுபவம் பெற்ற ஒருவராகவும் கல்வியில் சிறந்தவராகவும் இருக்க வேண்டும். எமது பொதுச் செயலாளர் கேகாலை மாவட்டத்தில் உள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப முன்னெடுப்புகள் இடம்பெறும்.
கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட 4 பேர் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். எதிர்க்கட்சியின் தலைவர் கட்சி உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவுடன் தெரிவு செய்யப்படுவார். ஏனைய கட்சிகளின் விருப்பத்திற்கு அல்ல. கட்சியின் செயலாளர் கட்சியின் தலைவரின் விருப்பத்துக்கு அமைய இது இடம்பெறுவதில்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதனை செய்ய வேண்டும். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் விருப்பத்திற்கு அமைவாகவே எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். நான் விலகினால் அடுத்தது யார் என்பதை எதிர்க்கட்சியில் உள்ள 14 உறுப்பினர்களே தீர்மானிக்க வேண்டும். தேர்தலில் தோல்வியடைந்தமைக்கான காரணங்களை தெரிவிக்கும் நோக்கில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை முன்னாள் அமைச்சர் பண்டு பண்டாரநாயக்க கம்பகாவில் ஏற்பாடு செய்திருந்தார். හිටපු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා 100 நாட்கள் ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் கட்சித் தலைவர்களுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பலப்படுத்துவதற்கான அழைப்பு நமக்கு விடுக்கப்பட்டது. சிரேஷ்ட உறுப்பினர்களான எம்மை தாக்குவதற்காக ஒரு பிரிவினர் மஹிந்தவுடன் இணைந்து குழு ஒன்றாக முதலமைச்சர் தலைமையில் துண்டு பிரசுரம் ஒன்றை அனைத்து பகுதிகளிலும் விநியோகித்தனர். எமக்கு பாரிய அநீதி ஏற்பட்டுள்ளது. கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசியல்வாதிகளின் நடவடிக்கை முழுமையாக இடைநிறுத்தப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால இவ்வாறான நபர்கள் தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும் என நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ජනාධිපතිතුමාටත් මේ අයගෙන් ප්‍රවේශම් වෙන්න කියලා අපි මේ අවස්ථාවේදී ඉල්ලා සිටිනවා. கொழும்பு மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலின் வருடாந்த ஆடிப்பூர மகோத்சவத்தின் ரதோத்சவ பெருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 28வது வருடமாக நடைபெற்று வரும் மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலின் ஆடிப்பூர மகோத்சவத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற ரதோத்சவ பெருவிழா இன்று இனிதே நடைபெற்றது. ரதோத்சவ பெருவிழாவின் ஆரம்பமாக இன்று காலை உற்சவ மூர்த்திகளுக்கான வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாகின. பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனத்துடனும் மங்கள வாத்தியங்களின் முழக்கத்துடனும் பக்தர்கள் அரகர கோஷம் எழுப்ப வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் பக்தர்கள் புடைசூழ ஆலயத்தின் உள்வீதியில் வலம் வந்தனர். உற்சவ மூர்த்திகள் பஞ்சரதங்களில் ஆரோகணிக்கப்பட்டதன் பின்னர் ரதோத்சவ பவனி ஆரம்பமானது. கொழும்பு மாநகரின் பிரசித்தி பெற்ற சக்தி வழிபாட்டு தலமாகிய மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலின் பஞ்சரத பவனியில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பக்தர்கள் தீச்சட்டிகளை ஏந்தியும் பறவை காவடி, தூக்கு காவடி ஆகியவற்றை எடுத்தும் தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலின் வருடாந்த ஆடிப்பூர மகோத்சவத்தில் நாளை இந்து சமுத்திர தீர்த்தோற்சவ திருவிழாவும் இந்திர விழாவும் இடம்பெறவுள்ளதுடன் பூங்காவன திருவிழா நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. முல்லைத்தீவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள டாக்டர் சிவமோகன் கருத்து தெரிவித்தார். பொதுத்தேர்தலில் வெற்றியீட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் டாக்டர் எஸ் சிவமோகனை வரவேற்கும் நிகழ்வு ஒன்று முல்லைத்தீவில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நமது மக்களுக்கான மீள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தப்படக்கூடிய விசேட அடிப்படையிலான நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவது, சிறைகளில் வாடும் எமது உறவுகள் விடுவிக்கப்பட வேண்டும். நமது மக்களின் பெருந்தொகையான காணிகள் ராணுவம் அபகரிப்பு செய்து குடியேறியுள்ளது. எனவே அனைத்தையும் அகற்றி நமது மக்களிடம் மீளவும் அதை கையளிப்பது, நமது மக்கள் அழித்தொழிக்கப்பட்ட போது ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டால் மக்களுக்கு தீர்வுகள் வழங்குவதாக இவர்கள் வாக்குறுதிகள் வழங்கி இருக்கிறார்கள். இவைகள் பொய் வாக்குறுதிகள் என நாம் அன்றே அறிவோம். இந்த நடந்து முடிந்த யுத்தத்தில் பொறுப்பு கூறுதல் விடயமும் நமது மக்களுக்கான கௌரவமான ஒரு தீர்வு விடயமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலையாய கடமையாக உள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபையின் புதிய உறுப்பினராக ஜனாதிபதியின் இணைப்பு செயலாளரான சட்டத்தரணி ராஜிக கொடித்துவக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ராஜிக கொடித்துவக்கு ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை மாநகர சபையின் உறுப்பினரான ரஞ்சித் பொன்னம்பெருமை விலகியதை அடுத்து அவரது இடத்திற்கு ராஜிக கொடித்துவக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்தரணியான ராஜிக கொடித்துவக்கு 1999 ஆண்டில் செயற்பாட்டு அரசியலுக்குள் பிரவேசித்தார்.
அபிவிருத்தி பணிகள் நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதிலும் அபிவிருத்தியின் சாயலை கூட கண்டிராத பிரதேசங்களும் நாட்டில் காணப்படுகின்றன. அதற்கு சிறந்த உதாரணம் நாவலப்பிட்டி கந்தலோயா. எட்டியாந்தொட்டை நகரிலிருந்து கந்தலோயா தோட்டத்துக்கு செல்லும் வீதியே இது. எட்டியாந்தொட்டையிலிருந்தும் நாவலப்பிட்டி நகரிலிருந்தும் கந்தலோயா தோட்டத்துக்கு செல்ல முடியும் என்ற போதிலும் கந்தலோயாவிற்கு செல்வதற்கான இவ்வாறான வீதிகளையே பயன்படுத்த வேண்டிய நிலையை அந்த பிரதேச மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். 2 நகரங்களுக்கும் இடைப்பட்ட காட்டுப்பகுதியில் இந்த கந்தலோயா தோட்டம் அமைந்துள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் வரை நடந்து வந்து அதன் பின்னரே வாகன போக்குவரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை இந்த கந்தலோயா மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். நாங்க 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறோம். மற்றபடி எங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு ஒரு சாமான் வாங்கணுன்றாலும் ஒரு நாள் தொழிலை விட்டு நாங்க 200 ரூபா காசு பஸ்க்கு கொடுத்து போயிட்டு வாங்கி ஒரு 100 ரூபா சாமானாலும் நாங்க போயிட்டு 200 ரூபா 300 ரூபா செலவழிச்சு தான் நாங்க வரோம். வாகனங்கள் இல்ல, டிஸ்பென்சரி இல்ல, எதுவும் பிள்ளைகளுக்கு பாபா கிடைச்சாங்கன்னா ரோட்ல கொண்டுட்டு போகல ரோட்லயே கிடைச்சிருது. அதுக்கெல்லாம் மந்திரிமார்கள் வர்றாங்க, அரசியல் ஓட்டுகளை கேட்கறாங்க, அதே வாக்குல போயிடுறாங்க, திரும்ப வர்ற மாதிரிக்க ஒண்ணுமே இல்ல. அத்துடன் இந்த பிரதேச மக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்று வரை ஏற்படுத்தி கொடுக்கப்படாமை கவலைக்குரியது. ஒரு நாள் எங்க பாபாவை போட்டு படுத்திருக்கிறேனே, மேல இருந்து கல் ஒண்ணு மழை உளுந்து நான் அப்பமே எலும்பி அம்மா அங்க எங்கேயாவது போயிட்டு படுப்போம்னு பார்த்தா எங்கேயும் போக இயலாது. எங்கேயும் எங்களுக்கு இடம் இல்லை போறதுக்கு. இந்த வீட்டுக்கே தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதியா தண்ணி வசதியுமா எதுவுமே இல்ல. 3 குடும்பம் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு சரியான கஷ்டப்படுறோம் நாங்க. எனக்கு இப்ப பாபா கிடைச்சி 15 நாள் ஆகுது. எனக்கு இப்ப பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுல இருந்துட்டு சரியான குளிர் கரண்ட் எதுவுமே இல்லை எங்களுக்கு. கந்தலோயா பகுதியில் மிருகங்களின் நடமாட்டம் இருந்ததை இந்த காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. நாட்டில் அபிவிருத்தி பணிகள் துரித கதியில் இடம்பெற்றாலும் இவ்வாறான கிராமங்கள் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமே. தேசிய விளையாட்டு விழாவில் சில அசம்பாவித சம்பவங்கள் இன்று இடம்பெற்றன. 65 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட போட்டியின் இறுதி தருணத்தில் ஒளிப்பதிவாளர் ஒருவர் பாதுகாப்பற்ற முறையில் வீதிக்கு குறுக்கே சென்றமையினால் 4 வீராங்கனைகள் விபத்துக்குள்ளாகினர். எவ்வாறாயினும் இந்த போட்டியில் தங்கப்பதக்கத்தை வடமேல் மாகாணத்தின் GA பிரியதர்ஷினி தனதாக்கிக் கொண்டார். வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வடமேல் மாகாணத்தின் P நிரோஷனி பெரேரா மற்றும் MA தினேஷா தில்ருக்ஷி ஆகியோர் வெற்றி கொண்டனர். கடந்த தேசிய விளையாட்டு விழாவில் மரதனோட்ட போட்டியில் கிண்ணத்தை வெற்றி கொண்ட பிரதீப் தம்மிக்க இம்முறை போட்டியின் இறுதி தருணத்தில் தசைப்பிடிப்பிற்கு உள்ளாகி வீழ்ந்தார். இதனால் போட்டி தூரத்தை அவரால் முற்றாக பூர்த்தி செய்ய முடியாமல் போனது. எவ்வாறாயினும் அவரை சிகிச்சைகளுக்கு கொண்டு செல்ல ஏற்பட்ட காலதாமதம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்த விளையாட்டுப் போட்டிக்கான அனைத்து வைத்திய வசதிகளையும் நாகுடை வைத்தியசாலைக்கு அருகாமையில் இருந்தே பெற்றுக் கொண்டோம். ஏனென்றால் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் விளையாட்டு அமைச்சுக்கென விசேட வைத்திய பிரிவு ஒன்று காணப்படுகின்றது. ஆனால் தற்போது விளையாட்டு அமைச்சின் வைத்திய பிரிவின் வைத்தியர்கள் வெளிநாடு சென்றுள்ளனர். அதனால் அந்த சேவையை உரிய வகையில் எம்மால் பெற்றுக் கொள்ள முடியாமல் போனது. ஆனால் எந்தவித குறைபாடுகளும் இன்றி நாகுடை வைத்தியசாலையின் வைத்தியர்கள் எமக்கு அனைத்து சேவைகளையும் சிறந்த வகையில் வழங்கினார்கள். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.